பேர் மட்டும் எழுதினா போதும். ப்ளீஸ் எழுதுமா. செல்லம்மா, சந்தோஷம் செல்லம்மா. இனிமே இதுதான் உன் இடம். உனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ விரும்புற வரைக்கும் இங்க சந்தோஷமா இருக்கலாம். வர சொன்னீங்கன்னு பிரியா சொன்னிச்சு. தாமஸ், இவங்க தான் செல்லம்மா. இனிமே இங்கதான் தங்க போறாங்க. போய் ரூமை காட்டு, என்ன தேவையோ செஞ்சு வாங்க. செல்லம்மா, குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. சாயங்காலம் பிரியா வருவா, இந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டுவா. எழுந்துருமா. ஒரு நிமிஷம் செல்லம்மா. வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போற கவிதை மாதிரி. நாம இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள இருந்ததுக்கு அடையாளமா ஏதாவது செய்யணும். என்னோட இந்த ஆலமரம் அப்படி நான் நினைச்சதோட பலன். உன்னோட ஆலமரத்தை நீதான் உனக்குள்ள தேடி எடுக்கணும். போய் ரெஸ்ட் எடு. வாங்க. இங்கதான் இருக்கணும். பெல் அடிச்சா மட்டும் கீழே வந்தா போதும். மணி 9 ஆச்சு. எல்லா பஸ்ஸிலையும் டிக்கெட் எடுக்க சொல்லுவானுங்களே. സാറേ എത്ര പൈസയായി? 750. ഓ ജസ്റ്റ് 750. അതെ. നിങ്ങൾ ഒരു കാര്യം ചെയ്യാം. ഞാൻ തിരുമ്പി വരുമ്പോൾ കൊടുക്കാം. ഓ 3 വർഷത്തിനാണല്ലോ പറയുന്നത്. അത് അങ്ങനെ ഇല്ല. ഞാൻ ഒരു லாட்டரி சீட் வாங்கியிருக்கிறது. அதுக்கு கண்டிப்பாயிட்டு பரிசு கிட்டும். அது கிடைச்ச உடனே ഞാൻ നിങ്ങൾക്ക് ടോട്ടൽ ആയിട്ട് സെറ്റിൽ ചെയ്യാം. ഛേ തേണ്ടി. പോയിക്കോടാ. പോ. നെക്സ്റ്റ് மீட் ചെയ്യാം. ஒரு வழியா ஊர் வந்து சேர்ந்தாச்சு. இனி வீட்டுக்கு போறதுக்கு ஏதோ ஒரு ஆட்டோவுக்கு ஆட்டையை போடணுமே. ஏய் എന്താ സുജിത്, സുഖം തന്നെ? എന്താ ഇന്ന് കട ഓപ്പൺ ചെയ്യാൻ പറ്റില്ല? എന്നോ இதுல ஓபன் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீ செத்து போயிடுன்னு சொன்னாங்க. என்ன நக்கலா? நான் என்ன உன்ன மாதிரி குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுறவேன்னு நினைச்சியா? இந்த பாலக்காட்டு எம்பி அப்புக்குட்டி இருக்காருல்ல, அவருக்கு டெல்லியில ஒரு பர்சனல் ஜோலி. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, குர்காவில ஒரு இடத்தை பேசி முடிக்க வேண்டி இருந்தது. என்ன விலை தெரியுமாங்கல்லாம்? 2 கோடியில ஆரம்பிச்சு ஊர் கோடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நான் கூட போனதுனால நல்லபடியா பேசி இடத்த முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். எந்த சிரிப்பு? நம்பலையோ? அதுல ஆச்சுதா, டெல்லியில இடம் பேசுறாந்தா ஒன்னு ஹிந்தி தெரியணும், இல்ல இங்கிலீஷ் தெரியணும். அட்லீஸ்ட் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆவது தெரியணும். ஏய், எந்த அது
டெல்லியில என்ன வேலை, மும்பைல என்ன வேலை, ஹைதராபாத்ல என்ன வேலை, சென்னையில என்ன வேலை? அவ்வளவு ஏன் அமெரிக்காவில நியூயார்க் சிட்டி பக்கத்துல ஒபாமா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் என்ன விலைன்னு எனக்கு தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாட்டு நடப்பையெல்லாம் பிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் நானு. உன் கூட எல்லாம் நான் பேசுறேன்னா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாட்டு நடப்பெல்லாம் நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்க. ம். உன் வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அது தெரியுமா உனக்கு? எந்த என் வீட்டுல கல்யாணமா? யாருக்கு? நீ எல்லாம் ஒரு தாய் மாமே. உன் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? எந்த குருவாயூரப்பா? காயத்ரிக்கா? ஆமா சுதா, காயத்ரிக்கே தான். எனக்கு தெரியாம காயத்ரி கல்யாணமே பண்ணிட்டியா? கரகம் பிடிச்ச அக்காக்காரி எத்தனை மாப்பிள்ள பசங்க கிட்ட வாக்கு கொடுத்து அப்பப்ப செலவுக்கு நான் சில்லறைய தீர்த்திருக்கேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. இனி பைசாவுக்கு எவங்கிட்ட போவேன்? மாப்பிள்ள வெளியூரான். ஆமா, உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? அது சொல்லிருக்கோம். என் லைனு எப்பயுமே குறைச்சு பிஸி ஆயிட்டு இருக்கும்ல, அதனால. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? காயத்ரியை கட்டிக்கிட்டவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கான். எந்த பகவதி அம்மே, யான் இப்பவே போறேன். எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கா? விடமாட்டான் இந்த அச்சுதம் குட்டி. அச்சுதா, காயத்ரி ஊருக்காரவங்கள வாசல் நிக்க வச்சு விரட்டி அனுப்பிச்சிருக்கா. உன்னை ஊர் எல்லையிலே உதச்சி அனுப்பிச்சிட போறா, பாத்து போ. அது யான் நோக்கி கொள்ளும். அது போட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? நான் ஒன்னும் டாக்ஸி டிரைவர் அபி இல்ல. ஓ, கண்டோ. என்ன மணி அரசு, எவ்வளவு நேரம் ஆகுது? டைம் ஆச்சு, வரவே வரமாட்டேன்னு நினைச்சிருந்தேன். வா சீக்கிரம் வா. வா. வா மணி அரசு, வா. போதும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நம்ம மணி அரச நான் தான் வர சொன்னேன். இந்த பாரு மணி அரசு, நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நீ வேலை தேடி வெளியில அலைஞ்சு சிரமப்படக்கூடாது. இங்க பாரு, என் மேல உனக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா நான் சொல்றபடி கேட்கணும். நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். எப்போ வேலைக்கு வரணும்னு அண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா. அட, நல்ல கூத்தா இருக்கேப்பா. அன்னைக்கு ஸ்னேகா அவ்வளவு படிச்சு சொன்னா, என்னவோ வேலைக்கு சேர மாட்டேன்னு அவ்வளவு முறுக்கிட்டு போனேன். இப்ப அப்பா சொன்னது கேட்டுக்கிட்டியா? இல்லை, நீ காலையில் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் மாமாவை பார்த்தேன். கழுத்தில் கத்தி ஒன்று தான் வைக்கல, மற்றபடி என்ன மிரட்டி தான் வர சொன்னார். நீங்கள் வேற அன்னைக்கு சொன்னீங்களா, என்னடா அது எல்லாரும் நம்ம கம்பெனியில் வேலை பாருன்னு சொல்கிறப்போ நான் மட்டும் முரண்டு பிடிக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதான். நான் சொன்னதை விடு. அன்னைக்கு ஸ்னேகா உன்னை எப்படி எல்லாம் கெஞ்சினா, அவளுக்கு முகம் கொடுத்து பேசினியா நீ? அது வேற ஒண்ணும் இல்லக்கா. மணி அரசுக்கு வேலைக்கு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூப்பிட்டதுல தான் பிரச்சனை இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எல்லாரும் என் மேலே அக்கறையாக தான் பேசுனீங்க. அப்போ எனக்கு உண்மை தெரியல, இப்போ தான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதுக்கப்புறம் டிலே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். நம்மளை பற்றி மட்டுமே நினைக்கிறத விட எல்லார பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறது நல்லது தானே நீ? இல்ல நீ, இவன் நம்ம வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டான். டே மணியரசு, உனக்கு வேணா வேற நல்ல வேலை வாங்கி தரேன். இந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வராது. ஏன் சொல்ல சரி வராது? எல்லாம் சரியா வரும். நம்ம வீட்டுக்குள்ள வெளியே போய் வேலை செஞ்சாதான் நமக்கு அசிங்கம். இவன் இங்கேயே வேலை பார்க்கட்டும். மணியரசு, நீ நம்ம கம்பெனில வேலை பார்க்கறது தான் உனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் முயற்சி பண்ணி முடியாத ஒரு விஷயம் என்னாலும் முடிஞ்சது நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ நாளைக்கே வேலைக்கு வந்துரு மணியரசு. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத. இது ஒரு காலே ஸ்னேகா, அவளுக்கு சொல்லு. நீ வேலையில சேர்ந்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னவ அவதான். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. இத பார் மணியரசு, எதையும் மனசுல வச்சுக்காம இனிமேலாவது நம்ம ஃபேமிலி, இது நம்ம கம்பெனி அப்படின்னு நீ வேலை செய்யணும். என்ன? சரி, நீயும் வந்து சாப்பிடு. சரி அண்ணி.
நியாயமா நன்றி நான் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். அண்ணி தான் வேற இடத்துல சொல்லிட்டாங்க. இல்லை மணியரசு, சொல்ல போனா இந்த குடும்பம் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. மணியரசு, நீ சொல்ற வரைக்குமே அந்த சினேகா இப்படி ஒரு திட்டத்தோட வந்திருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. சொத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட நான் எதுவும் தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். இந்த குடும்பத்தையே ஒருத்தி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கான்றப்போ அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அண்ணி அப்பாவியா இருக்காங்க. அதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதான் வேணான்னு சொல்லிட்டு போன வேலையை எடுத்துக்கிறேன்னு வந்து நானே உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு புரியுதுப்பா. ஆனா அந்த சினேகா என்ன திட்டத்தோட வந்திருக்கா, அதை அவ எப்படி செயல்படுத்த போறான்னு மட்டும் நமக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆழம் தெரியாம காலை விட்ட மாதிரி மாட்டிக்கூடாதுப்பா. நீ கவலைப்படாதீங்க. எப்போ நான் அந்த வேலையில் சேர்றேன்னு சொன்னேனோ அப்போவே என்னோட முதல் வேலை ஸ்னேகாவை கண்காணிக்கிறத மட்டும்தான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு இந்த குடும்பத்துக்கும் இனிமேல் எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மணியரசு, உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்லப்பா. அந்த சினேகா திருந்திட்டா மாறிட்டான்னு நினைச்சுதான்ப்பா நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம். நீ அவளை பற்றி சொல்லும்போது கூட எனக்கு உன் மேலே கோபம் தான் வந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீ சினேகா மேலே பழி போடுறதுக்கு உனக்கு எந்த விதமான காரணமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. அதான் நான் வந்துட்டே இல்லை, எல்லாம் சரியாயிரும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். சரி வா போகலாம். நினைச்சேன் ஆடு மேமேன்னு கத்தாம ஏண்டா ஜூன் ஜூன்னு கத்துதுன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். என்ன ஒழிச்சிடுறதுக்காக நீ உள்ள வந்திருக்கியா? அது அவ்வளவு ஈஸி இல்ல குழந்தனாரே. நீ அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள உன் அஸ்திவாரத்தை நான் அசைச்சு காட்டுறேன் பாரு. என்ன யாருன்னு அறியாமோ? நின்ற அச்சன் அவட ஊருக்கு போயிருக்காரு. நின்ற சேட்டன் அவரும் அவர் கூட தான் போயிருக்காரு. ஓ, அப்போ திருச்சி எப்போ வரும்? ஒரு வாரம் ஆகும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க அப்பே? மனுஷன் சொன்ன வாக்குல நிக்கணும்டா. இடத்த விற்க முடியாதுன்னு முதல்ல சொல்லி இருக்கலாமல்ல. சரி சரின்னு பூம்பு மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு பார்ட்டி கிட்ட டீல் ஓகேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா. கமிஷன் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி செலவு வேற பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் அந்த இடத்தை இன்னொருத்தருக்கு விப்பீங்களா நீங்க? அதுக்கு எங்க என்ன அடிச்சீங்க? அடிப்பேன்டா. அப்பனை அடிக்க முடியாட்டி என் மகனை அடிக்கும். என்னை யார் திருப்பி அடிக்க முடியாத பலகீனமா இருக்காங்களோ அத்தனை பேரையும் நான் அடிக்கண்டா. வேண்டாச்சுதா. ஐயாடா, கோபம் வருதோ? திருப்பி அடிக்குமோ? அட்ரா அட்ரா, சொல்ற இல்ல, அடிடா. இந்த பாரு, நான் அடிக்க மாட்டேன் தெரிஞ்சதானே நீ என்ன அடிக்கிற. அப்புறம் நான் போலீஸ கூப்பிட்டுருவேன். போலீஸ கூப்பிடுவியோ? கூப்பிடுறா, நீங்கள போலீஸ கூப்பிடுறா. அடிக்க வச்சுதா. எனக்கே உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போலான்னு வந்திருக்கேன். என்ன போய் அடிக்கிற? ஓ, சௌரியமா சௌரியமா போச்சு. சௌரியமா போச்சு. அடிக்காத. போலீஸ அடிக்காத. போலீஸ கூப்பிடுவா நீ? கூப்பிடுவியா போலீஸ? நீ இடிக்கற போலீஸ? அடிக்காத. கூப்பிடுறா உன்ன போலீஸ. யார் ஒட்டு சவுட்டும். நீங்கள்ட்ட போலீஸ் மாத்திரம் வந்தீங்க. யார் போலீஸை போட்டு பிச்சி எடுக்கும். அடி கொல்லுங்க. சார் என்னடா இவர் என்ன மிரட்டுறா சார்? தேவையில்லாம அடிக்கிறா சார். நான் ஒரு தப்பு பண்ணல சார். ஆஸ்பத்திரி போலான்னு பஸ்ஸுக்காக வந்து நின்னுகிட்டு இருந்தேன் சார். அவரா வந்து வம்பு இழுக்கிறா சார். யாரு? நான் அடிச்சனா? சாரே, யார் கள்ளம் பறிக்கிறது சாரே? சத்தியமாயிட்டு நான் அடிக்கல சாரே. இவன் வீணாயிட்டு பொய் சொல்றா சாரே. சார் அவர் தான் சார் போய் சொல்றாரு. எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை, அதுக்காக என்னை போட்டு அடிக்கிறாரு சார். சாரே, நான் அடிக்கல சாரே. இயாள் கள்ளம் பறிக்கிறது. இயாள் யாருன்னு எனக்கு அறியாம பற்றில்ல சாரே. சார் வேணா அவரை கேட்டு பாருங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். இவர் தானே சார் என்ன அடிச்சாரு? പറയൂ, താൻ കണ്ടോ? നിങ്ങൾ പേടിക്കേണ്ട ആവശ്യമില്ല, പറയൂ.
ഇവനെ പോലെ ഒരുപാട് പേരുടെ കംപ്ലൈന്റ് വന്നിട്ടുണ്ട്. சொல்லிடுவாரா அவரு? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கல சாரே. ഞാൻ അടിച്ചാ തന്നെ അയാൾ ഉണ്മ പറയും. சார் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நானா சார் இவர்கிட்ட வம்பிழுத்தேன், இவர் தானே சார் என்கிட்ட வம்பிழுத்தேன் அடிச்சாரு. சொல்லுங்க சார். சார் ஏன் சார் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க சார். നിങ്ങൾ പറയൂ, പറഞ്ഞത് കള്ളമാണോ സത്യമാണോ? சார், இந்த பையன் இங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர்தான் திடீர்னு வந்து வம்புக்கு இழுத்து அடிச்சிட்டாரு. വേണ്ട സാറേ, വെളിയൂർക്കാരെ മുന്നാലെ എന്നെ അസിംഗപ്പെടുത്താതിരിക്കുക സാറേ. നിർത്തണ. ഒരു രാത്രി മുഴുവൻ നിന്നെ സ്റ്റേഷനിൽ വെച്ച് പൂജ ചെയ്തിട്ട് വിടുന്നുള്ളൂ. അവന്റെ ഒരു നടക്കണ സ്റ്റേഷനിലേക്ക്. ஏண்டா என்ன மாட்டி விட்டுட்டல? ஈ அச்சுதம் குட்டி யாருன்னு உனக்கு தெரியலடா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. കേരള വണ്ടിയിലേക്ക്